ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது ஏப்ரல் 1 முதல் பார்த்தீங்க அப்படின்னா பேன் கார்டு வைத்திருப்பவருக்கும் அது போக புதிதாக பேன் கார்டு எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஆவணங்கள்லாம் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தரப்புலேருந்து ஒரு நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பேன் அப்படிங்கிறது இன்றியமையாதே அப்படின்னே சொல்லலாம். அதாவது பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 17 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேன் அப்படிங்கிறது அவசியமாகவே இருக்குது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா வங்கிகளில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேன் கார்டும் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது புதிய ரூல்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேன் கார்டு எல்லாருமே எடுத்திருக்கோம். சாமானிய மக்கள் முதற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய தொழிலதிபர் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே இந்த பேன் அப்படிங்கிறது ஈக்குவலான ஒரு கார்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த அட்டை நமக்கு அடையாள ஆவணமா அப்படின்னா அடையாள ஆவணம் தான். அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேன் கார்டு வச்சுருந்தா மட்டும்தான் நீங்கள் உங்களோட வங்கியில் வரவு செலவே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுது. நீங்கள் என்னதான் பேங்க்கில் காசு வச்சுருக்கீங்க, பணம் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த கார்டு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா தான் ஒரு குறிப்பிட்ட வரம்புக்கு மேலே பணங்களை உங்களால் வங்கியிலிருந்து பெற முடியும். அப்படி இருக்கக்கூடிய இந்த பேன் கார்டுக்கு ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகிருக்கு. அது என்ன அப்படின்னா கூடுதல் ஆவணங்கள் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷனை இந்த பேன் கார்டு டிபார்ட்மெண்ட்லேருந்து, அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வரும் ஏப்ரல் 1 முதல் பேன் கார்டுக்கு விண்ணப்பிக்க ஆதார் கார்டுடன் கூடுதல் ஆவணங்கள் கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது நீங்கள் பேன் கார்டு எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஆதார் கார்டு இருக்கணும். ஆதார் கார்டு அடுத்தது கூடுதல் ஆவணங்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி உங்களோட ஆதார் கார்டு இருந்தாவே போதும், உங்களுக்கு பேன் கார்டு அப்படிங்கிறது எடுத்துடலாம். ஆனால் இனிமேல் கூடுதல் ஆவணங்கள் கேட்குறாங்க. அதில் என்னென்ன அப்படின்னா விண்ணப்பதாரர்களோட பிறப்பு சான்றிதழ் வேணும், வாக்காளர் அடையாள அட்டை வேணும், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்கள், ஓட்டுநர் உரிமம் அல்லது பாஸ்போர்ட் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை பிறப்புச் சான்றாக சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா ஆதார் ஆணையம் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆதார் அப்படிங்கிறது உங்களோட வயதுக்கான ஒரு சான்று கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரை இந்த லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. அதாவது நீங்கள் பேன் கார்டோ பாஸ்போர்ட்டோ இந்த மாதிரி வேறு ஏதாவது கொண்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆதாரில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த், ஆதாரில் இருக்கக்கூடிய பேர் மாதிரியே நம்ம வச்சு எடுப்போம். ஆனால் ஆதார் ஆணையம் சொன்னதுக்கப்புறம் ஆதார் ஆணையம் சொன்னது என்னென்னா இனிமேல் ஆதார் கார்டு அப்படிங்கிறது ஒரு டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபாக இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இப்போ பேன் கார்டு டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக ஆதார் கார்டு இருக்கணும். ஆனால் ஆதார் கார்டோட உங்களோட வயதுக்கான ஒரு சான்றை நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பிறப்பு சான்றாக சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதில் உங்களோட பிறப்பு சான்றாக இருக்கலாம், அல்லது உங்களோட வாக்காளர் அடையாள அட்டையாக இருக்கலாம், உங்களோட 10ஆம் வகுப்பு மார்க் ஷீட்டாக இருக்கலாம், உங்களோட டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், அல்லது பாஸ்போர்ட்டாக இருக்கலாம். இந்த 5 டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வேணும். ஓகேங்களா? சப்போஸ் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எஜுகேஷன் இருக்காது, அதே மாதிரி அவங்களுக்கு பிறப்பு சான்று இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் பிறப்பு சான்று உங்களால் பண்ண முடியாது. அதாவது பர்த் சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருக்காது. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்று அவங்க படிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அது இருக்காது. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட்டு இருக்கிறதும் சந்தேகம் தான். அதனால் இந்த 3 ஆவணங்களையும் தவிர்த்துட்டு உங்களுக்கு இனிமேல் ஓட்டர் ஐடியில் ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருந்தாலும் கரெக்ட் பண்ணி வச்சுக்கங்க. ஓட்டர் ஐடி அப்படிங்கிறது இப்போ மேண்டேட்ரி ஆயிடுச்சு. ஓட்டர் ஐடி இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் வேறு என்னன்னாலும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு ஓட்டர் ஐடி மட்டும் கரெக்டாக வச்சுருக்கீங்க, ஓட்டர் ஐடியில் பேர் கரெக்டாக இருக்குது, ஓட்டர் ஐடியில் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்குது, அட்ரஸ் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் என்ன ஒரு டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, வேறு என்ன ஒரு கார்டு எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டர் ஐடி அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நிறைய பேர்த்துக்கு ஓட்டுநர் உரிமம், அதாவது எல்லாத்துக்குமே டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் ஓட்டர் ஐடி அப்படிங்கிறது இப்போ மஸ்ட்டு. ஓட்டர் ஐடி வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே நீங்கள் பார்த்துங்க, கரெக்டாக வச்சுங்க. சரிங்களா? இனிமேல் நீங்கள் பேன் கார்டில் கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே டேட் ஆஃப் பர்த்துக்கு ஆதார் கார்டை ப்ரூஃபாக வைக்கக்கூடாது. புதுசாக நீங்கள் பேன் கார்டு எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக ஆதார் கார்டு மேண்டேட்ரி. பட் ஆதார் கார்டோட இந்த 5 டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் பேன் கார்டு சம்மந்தமாக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலோ, அல்லது ஓட்டர் ஐடி புதுசாக எடுக்கணும் அப்படின்னாலோ, அல்லது ஓட்டர் ஐடியில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னாலோ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதுபோக பார்த்திங்கன்னா நலவாரியம் சம்மந்தமான அனைத்து விதமான சேவைகளும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தமிழ்நாடு முழுவதுமே. உங்களுக்கு இந்த மாதிரி சேவைகள் எல்லாமே தேவை அப்படின்னா
இந்த வீடியோக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மறக்காமல் கான்டெக்ட் பண்ணுங்கள். மற்ற காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருக்கும் மக்களே.